நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமான பிரேக்ஃபாஸ்ட்டோட நம்ம எல்லாரோட மார்னிங்கும் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த சீரீஸோட பேர் பிரேக்ஃபாஸ்ட் அக்ராஸ் இந்தியா. இந்த சீரீஸில் நான் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எடுத்து ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டேட் கேரளா. கேரளானாலே தேங்காய் இல்லாமல் எப்படி? தேங்காய் பால் ஊற்றி ஒரு சூப்பரான வெஜிடபிள் ஸ்டியூ வித் ஆப்பம். இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் ஸ்லைஸ் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா தட்டிட்டு நான் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இது நல்லா வதங்கின பிறகு இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு செகண்ட் டைம் எடுத்த தேங்காய் பால் ஒரு 1.5 கப்பு போல் நான் ஊற்றி அது கூட 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இது கூட ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் ஒரு கப்பு போல் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் நம்மளோட கிரேவி கொதிக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு லைட்டாக நுரக்கட்டி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு உரமாக வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் ஸ்டியூ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். இந்த ஆப்பத்தோட ஸ்பெஷலே சென்டர் பார்ட்டு சாஃப்டாகவும் சைடு எட்ஜஸ் எல்லாம் லைட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது இந்த வெஜிடபிள் ஸ்டியூ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்பம் பேட்டரோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட கேரளா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆப்பம் வித் வெஜிடபிள் ஸ்டியூ. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்றைக்கி கர்நாடகாவில் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்டான அக்கி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை 3ஐயும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட சோம்பு கீரை சேர்த்துக்கலாம். இதையும் வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூட கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் போல் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் சுரைக்காயை துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொட்டி தட்டும் போது கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். ஸோ கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் முன்னாடியே எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கும் போது சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், ஸோ நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இந்த அக்கி ரொட்டி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. காலையில் அவசரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட் சைட் நல்லா கிறிஸ்பியாக, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு வாழை இலை அப்படி இல்லாட்டினா பார்ச்மெண்ட் பேப்பரில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச டோலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ அதை அந்த வாழை இலையில் வச்சு நம்ம கையால் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க, அப்போ ஒட்டாது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி மெல்லிஸாக தட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் ஒரு 3 ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம ரொட்டி செய்யும் போது நல்லா வெந்து வரும். இப்போது தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரொட்டியை எடுத்து மெதுவாக அதில் போட்டுக்கலாம். லைட்டாக தட்டி கொடுத்துட்டு நம்ம அந்த வாழை இலையை ஸ்லோவாக எடுத்துடலாம் வெளியே. வாழை இலையை எடுத்துட்டு இப்போ இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆன பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு சைடும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கமும் நல்லா குக் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆன பிறகு இதை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கர்நாடகா ஸ்டைல் அக்கி ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலையும் நான் ரொட்டி தட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்னு பார்த்தா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, ஏன் பொடி கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்ருக்கேன். என்னோட இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆந்திராவில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் பச்சை பயிறு வச்சு பண்ணக்கூடிய இந்த பெசரட்டு தோசை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். அது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி சேர்க்கும்போது தோசை கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிடைக்கும், அதுக்காக தான் நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் ஓவர் நைட் ஊற வைக்கிறேன். ஒரு 4 to 5 hours அது நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் மாவு அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எடுக்கிறேன். இப்போ நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான தோசை. டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இப்போது ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட 2 பச்சை மிளகா, உப்பு, சீரகம், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி இது கூட கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பச்சைப்பயிறு தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் தோசை சரியாக வராது. நெக்ஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் மிதமான சூட்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தோசை சீக்கிரமாக கருகிடும். இந்த தோசைக்கு ட்ரெடிஷ்னலாக இஞ்சி சட்னி வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். உங்களுக்கு இஞ்சி சட்னியோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போது தோசையை 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம பச்சரிசி சேர்த்துருக்கிறதுனால இந்த தோசை நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான தோசை. கண்டிப்பாக எல்லாருமே இந்த தோசையை சாப்பிட்லாம். அவ்வளோதான், மேலே கொஞ்சம் தாராளமாக வெங்காயத்தை தூவி இந்த தோசையை எடுத்துகிட்டேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தெலுங்கானா ஸ்பெஷல் சர்வப்பிந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டேட் தெலுங்கானா. இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பை நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இப்போது ஒரு பவுலில் 1.5 கப்பு போல் அரிசி மாவு, ஒரு பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் போல் நிலக்கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா ஊற வச்சுருந்த இந்த கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துட்டு இது கூட உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை கலந்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு பால் சைஸ் அளவு உருண்டை எடுத்து உருட்டி இந்த தோசைக்கல்லில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு வாழை இலையில் தட்டிட்டு கூட அப்புறமா தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். நான் நேரடியாகவே பண்ணிட்டேன். இப்போது இதில் நம்ம அங்கங்கே இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். அப்போ தான் இது ஈவனாக குக் ஆகும். இந்த ஹோல்ஸ்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 7 to 10 minutes குக் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் இந்த சர்வப்பிந்தி நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டு ஒரு 2 minutes குக் பண்ணிக்கலாம். இப்போ அவுட் சைட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. ட்ரெடிஷ்னலாக இந்த டிஷ்ஷு இப்படி தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வெண்பொங்கல். இது என்னோட ரொம்ப கம்ஃபர்டிங்கான ஃபுட்டுன்னு சொல்லலாம். நம்மளோட வெண்பொங்கல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க என்னோடய ஸ்டைலில் இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவோட ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நான் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது பொங்கல் பண்ணுறதுக்கு 1 கப்பு போல் பச்சரிசியும் 1/2 கப்பு போல் பாசிப்பருப்பையும் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இந்த பொங்கலுக்கு முக்கியமான ஃப்ளேவரே இந்த இஞ்சி தான். அதையும் நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது குக்கரில் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் நான் கலந்து சேர்த்துருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டு வெடித்த பிறகு கொஞ்சமாக சீரகம், துருவி வச்சுருந்த இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நான் ஊற வச்சுருந்த அரிசியையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து இது கூட நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். 1 கப் ரைஸுக்கு நான் 4 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கிறேன். 4 கப் தண்ணி சேர்க்கும்போது நமக்கு பொங்கல் நல்லா குழைவாக வெந்து வரும். தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் போல் வச்சு எடுத்துக்கிறேன்.
நான் சைட் பை சைடாக சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். இந்த சாம்பாரோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த பொங்கலுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனே இந்த சாம்பாரும் தேங்காய் சட்னியும் தான். இப்போது ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் பொங்கல். இப்போது இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு கைப்பிடி போல் நான் முந்திரி பருப்பு சேர்த்து அது பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். இது வறுத்த பிறகு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிஞ்ச பிறகு இதை நான் பொங்கலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், சட்னி, மெதுவடை கூட இந்த பொங்கலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் அக்ராஸ் இந்தியா சீரீஸில் சவுத் இந்தியா ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட்டில் பார்க்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.